ஹாய், என்னோடய ஸ்கின்ல எப்படி க்ளோ தெரியுது? இது வந்து மேக்கப் கிடையாது. லிப்ஸ்டிக் அண்ட் ஐப்ரோ மட்டும் தான் போட்டிருக்கேன். மார்னிங் ரெடி ஆகிட்டுருக்கேன் வெளியே கிளம்ப. பட் இந்த டைம்லேயும் வந்து இதை கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ளோ. நான் வந்து நல்ல கையை வச்சு துடைக்கிறேன், எதுவுமே போகல. பிகாஸ் இது வந்து நேச்சுரல் க்ளோ. நான் வந்து அகட்டி ஐலாண்ட் போயிருந்தேன். அந்த டைமில் வந்து வித்தவுட் எஸ்பிஎஃப்ல இருந்தால் ஸ்கின் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுது, வித் எஸ்பிஎஃப்ல இருந்தால் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீடியோ எடுத்தேன். அப்போ வித்தவுட் எஸ்பிஎஃப் அப்புறம் என்னோடய ஸ்கின் வந்து பயங்கர டார்க் ஆகிடுச்சு. நான் ஸ்க்ரீனில் போடுறேன், அந்தளவுக்கு டார்க் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷியோர் பியூட்டி நைட் க்ரீம் சிடிஎம்லாம் பண்ணி தான் என்னோடய ஸ்கின்னை ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணேன். பட் இந்த க்ளோவுக்கு அது மட்டுமே ரீசன் கிடையாது. இன்டேக்கிங் ஃப்ரூட் ஜூஸ். ஜஸ்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 டேஸ் தான் எடுத்திருக்கேன் அந்த ஜூஸ். ஜஸ்ட் 3 டேஸ்க்கு இந்த அளவுக்கு க்ளோ பார்க்க முடியுது. ஸ்கின்னும் வந்து எங்கே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ என்னோடய ஏஜுக்கும் என்னோடய ஸ்கின்க்கும் கொஞ்சம் கூட ரிலேட்டடே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கின் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கொரியன் ஸ்கின் கிளாஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போகாதீங்க. இன்டேக்கிங் ஃபுட்டு தான் ஸ்கின்னுக்கான ரிசல்ட். வந்து நம்ம இன்டேக்கிங் என்ன எடுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரியான டாப்பிக்கல் க்ரீமை டெய்லி ரொட்டீனில் யூஸ் பண்ணுறோம், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ பார்ட் 2 வீடியோவில் கண்டிப்பாக இந்த ஜூஸஸ் வந்து வரப்போகுது. மொத்தம் ஒரு 3 கைண்ட் ஆஃப் ஜூஸஸ் ஒவ்வொன்றா நான் ரீலில் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள்.